இன்றைக்கி தமிழக அமைச்சரவையில் அமைச்சர்களை மாற்றம் செஞ்சுருக்காரு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அதில் ஒட்டுமொத்தமாக 34 அமைச்சர்கள் தமிழக அமைச்சரவையில் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பதவியேற்பு விழாவில் அதில் 32 அமைச்சர்கள் மட்டும்தான் இன்றைக்கி பங்கு பெற்றாங்க. ஆனால் அந்த 2 அமைச்சர் பங்கு பெறலை இந்த அமைச்சரவை மாற்றத்தில். ஆனால் இந்த 2 அமைச்சர்கள் பங்கேற்காதது தான் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியிருக்கு. பதவியேற்பு விழா, புதிய அமைச்சர்கள் அப்படிங்கிறதுல இந்த 2 அமைச்சர்கள் மட்டும் ஏன் பங்கேற்கலை, எதுவும் இவங்களுக்குள்ள சலசலப்பா அப்படின்னுலாம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசிக்கிட்டாங்க. ஆனால் பங்கேற்காத 2 அமைச்சர்கள் யார் அப்படின்னா, ஒன்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், இன்னொன்று தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இந்த 2 அமைச்சர்களும் 2 காரணங்களை சொல்லியிருக்காங்க. சிவசங்கர் அவர்கள் தன்னுடைய பிள்ளையோடைய படிப்புக்காக லண்டனுக்கு போயிருக்காரு. கடந்த 26ஆம் தேதி முதல்வர் மு.க.ஸ்டாலின் கிட்ட முறையாக சொல்லிட்டு தான் லண்டனுக்கு போயிருக்காரு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இன்றைக்கி 1:20 மணி, அதாவது மதியம் 1:20க்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் பிரயாணம் பண்ணி வர இருந்த அந்த ஃப்ளைட் இன்றைக்கி கோளாறு காரணமாக அந்த ஃப்ளைட் சரியான நேரத்துக்கு கிளம்பலை சென்னைக்கு. அதனால் அவரால் இன்றைக்கி பதவியேற்பு விழாவுக்கு வர முடியாமல் போச்சு. இந்த 2 அமைச்சர்களும் இந்த 2 காரணத்தை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை அவங்கள்ட்ட பங்கேற்காததுக்கு. ஆனால் இது அரசியல் வட்டாரத்தில் ஏதோ அவங்களுக்குள்ள சலசலப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டாங்க. ஆனால் 2 அமைச்சர்களுமே சரியான காரணத்தை தான் சொல்லியிருக்காங்க. அமைச்சரவை இந்த மாற்றம் ஏற்பட்ட இந்த விழாவில் நாங்கள் பங்கேற்க முடியாமல் போனதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க.